ரம்ஜான் அன்னைக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் போது நான் நடந்துகிட்ட விதம் ரொம்ப தவறானதான். இல்லாதவர்களை பார்த்து சிரிக்கும் ஆள் நான் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கேட்டிருக்காப்ல. இர்ஃபானு, இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கலாமா? நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், சர்க்காரோடு நேரடி தொடர்பில் இருக்க, உதயநிதி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உனக்கு? இதை விட எவ்வளவோ பெரிய பிரச்சனையெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண ஆள் நீயே. இந்தியாவில் கருவில் இருக்க குழந்தையினுடைய பாலினத்தை தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எழுதி போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நீ பிறக்க போகிற குழந்தையினுடைய பாலினம் என்னன்றதை ரிவீல் பண்ணுறதே ஒரு வீடியோவை பண்ண. உன்னை என்ன ஜெயிலையா போட்டாங்க? மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதோட விட்டியா? அந்த குழந்தை பறக்கும்போது தொப்புள் கொடி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் வயலன்ஸ்லாம் ஈடுபட்ட. அப்போ கூட உன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த ஹாஸ்பிட்டல் மேலே தான் நடவடிக்கை எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் மேலே நீ கார் ஓட்டிட்டு போய் ஒரு பெண்மணி மீது மோதி அவங்க இறந்தே போயிட்டாங்க. அப்போ கூட உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. நீ வாட்டில் ஜாலியாக யூடியூப் வீடியோ பண்ணிக்கிட்டு தான் இருக்க. இப்படி பல பிரச்சனையா பார்த்தாலும் நீ இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையா? ஆனாலும் உன் பெருந்தன்மையை பாராட்டாமல் இருக்க முடியல. காருக்குள்ளே கையை விட்டு அந்த பரிசு பொருட்களை வாங்கினாங்களே இல்லாத பொதுமக்கள், அவங்க வந்து என் காருக்குள்ளே கையை விட்டுட்டாங்க, என்னை தொட்டுட்டாங்கன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு உதயநிதி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தவர். அது வரைக்கும் உன்னை பாராட்டணும். நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்டு உதயநிதி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பொங்கி எழுந்து என்னது பிரபல யூடியூபர் இர்ஃபான் தாக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த இல்லாத பொதுமக்களை பூரா அள்ளி கொண்டு போய் உள்ளே வச்சு உரின்னு உரிச்சிருந்தா என்ன ஆகுறது? பரவாயில்ல, அந்த விதத்தில் உன்னைய பாராட்டியே ஆகணும்யா. உன்னைய காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசாங்கமே இருக்குது. நீ என்ன கருமத்தை கண்டென்ட்டாக போட்டாலும் அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அப்படின்ற போது நீ ஆடலாம், இன்னும் ஆட்டம் வேணுமாலும் ஆடலாம், எந்த தப்பும் இல்லை.